Hello friends, welcome to Koda Cooking. நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போற ரெசிபி plain குஷ்கா. இந்த குஷ்கா வந்து தேங்காய் பால் யூஸ் பண்ணி நான் செஞ்சு காமிக்க போறேன் உங்களுக்கு. இது கூடவே ஒரு பட்டாணி குருமாவும் செஞ்சு காமிக்க போறேன். ஸோ ரெண்டு ரெசிபி இன்னைக்கு எப்படி செய்யறது, ஈஸியா செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். plain குஷ்கா தாராளமா நீங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துட்டு போனா ரொம்பவே சூப்பரா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க. அப்பதான் நான் போடுறப்போ உங்களுக்கு வந்து சேரும். ஒரு கடாய் எடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் சேர்த்துக்கிறேன் நான். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் சேர்க்கும் போது அதோட வாசனை ஃப்ளேவர் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கலந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெய் சூடானதுக்கப்புறம் என் கையில் வச்சுருக்க 2 பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய் 1 இது எல்லாமே அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துகிட்டு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இந்த குஷ்காவுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக வரணும், அப்போ தான் அதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது கூடவே 2 பச்சை மிளகா அப்படியே முழுசாக சேர்த்துக்கிறேன், நீங்களும் அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டு வெங்காயம் பிங்கிஷாக வர்றப்போ ஒரு அரை தக்காளியை இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப பெரிய சைஸ் இருந்ததுன்னா இது மாதிரி அரை தக்காளி சேர்த்துக்கோங்க. ரொம்ப குட்டி தக்காளியாக இருந்ததுன்னா அப்படியே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ண வேண்டாம், ஏன்னா தக்காளியோட ஃப்ளேவர் அதிகமாக இருக்கக்கூடாது. இது கூடவே 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இப்போ லைட்டாக கலந்து விடுங்க. இது கூடவே நான் அலசி வச்சுருக்க கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சமாக நான் சேர்த்துக்க போகிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விடுங்க. நல்லா இந்த குஷ்காக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூடவே டேஸ்ட்காக 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இந்த குஷ்கா பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பாலில் செய்ய போகிறோம். தேங்காய் பாலில் செய்யும் போது அதோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த உலக்கில் தான் நான் அரிசி அளந்து எடுத்திருக்கேன். இந்த உலக்கில் 1 உலக்கு ஜீரக சம்பா ரைஸ் நான் எடுத்திருக்கேன். 1 உலக்கு ஜீரக சம்பா ரைஸ்க்கு 1.5 உலக்கு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. 1 உலக்கு தேங்காய் பாலும் 1/2 உலக்கு தண்ணியும் சேர்த்து நான் கலந்து ஊற்றிருக்கேன். கூடவே அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விடுங்க. தேங்காய் பால் லைட்டாக கொதி வர்றப்பயே நம்ம அரிசியும் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சாச்சு, நல்லா கொதி வந்துடணும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை இப்போ சேர்த்துக்கலாம். ஜீரக சம்பா அரிசி நான் 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன், அதை நான் இப்போது சேர்த்துருக்கேன். இதே அளவுகளோட நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு குஷ்கா வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும். அரிசி நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தம் போட்டால் போதும். நான் இதை உங்களுக்கு பேனில் செஞ்சு காமிக்கிறதுனால மேலே உங்களுக்கு வெயிட் வச்சுருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா நம்ம 20 நிமிஷம் சிம்மில் வைக்க போகிறோம். சிம்மில் ஒரு 20 நிமிஷம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரியாணி சூப்பராக செட் ஆகி வந்துடும். குக்கர்லேயும் நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சுக்கலாம். நீங்கள் இதே மெத்தடில் குக்கரில் செஞ்சுட்டு 20 நிமிஷம் சிம்மில் வைங்க, சூப்பராக செட் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், உதிரியாக சூப்பராக குஷ்கா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு இப்போ பர்ஃபெக்டாக பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே ஒன்று சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர்லேயே நம்ம குருமா செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு தேவையான பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு கொஞ்சமாக எடுத்துருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு அரை தக்காளி நம்ம குஷ்காக்கு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம், வேஸ்ட் ஆக வேண்டாம். இப்போ நம்ம வச்சுருக்க பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு 2த்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. காய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலா பொருட்கள்லாம் இது கூடவே சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் இது எல்லாமே சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுங்க. நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கர் மூடி வச்சுட்டு 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. கடைசியாக 1 விசில் மட்டும் சிம்மில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெளில வந்துடும். இந்த குருமாவோட ஸ்மெல் வந்து அப்படியே குக்கரில் விசில் வரும்போதே உங்களுக்கு நல்லா வரும். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸி. இந்த பிளெயின் குஷ்கா கூட நீங்கள் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த பிளெயின் குஷ்காவை சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. நான் சொன்ன அளவுகளோட செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனும் அழுத்திடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.